ரிவிஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் ரொம்ப போர்டமா இருக்கும். என்சிஆர்டில் வேறு சீக்வென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படி படிக்கிறப்போ அது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸு அதெல்லாம் அண்டர்லைன் இல்லை ஹைலைட் பண்ணி படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்ஸ் போடுறப்போ எல்லாமே சீக்வென்ஸ் வைஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பயாலஜி ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரிவிஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் ரொம்ப போர்டமா இருக்கும். திரும்ப திரும்ப அதையே படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட், ஃபர்ஸ்ட் எல்லா சாப்டர்ஸையும் படிச்சு முடிச்சிருப்பீங்க. தென் யூ வில் ஃபர்கெட் the chapters that you have learned earlier. So இந்த பிரச்சனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பயாலஜி சாப்டர்ஸை எப்படி ரிவைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். we have சங்கரி நீங்க எப்படி பயாலஜி ரிவைஸ் பண்றீங்க? மேம் நான் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் தான் மேம். மேக்ஸிமம் இந்த டேட்டா பேஸ்ட் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாம் மறப்பாங்க மேம் பயாலஜி பொறுத்தவரை. அதனால இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணிப்பேன் மேம். நான் அது இல்லாமல் ஹைலைட் பண்ணி மேக்ஸிமம் ஹைலைட் பண்ணி படிப்பேன் மேம். இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸு அதெல்லாம் அண்டர்லைன் இல்லை ஹைலைட் பண்ணி படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஸோ இவங்க ரிவைஸ் பண்ற மெத்தட், இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாம் என்சிஆர்டில ஹைலைட் பண்றீங்க. தென் தே ஹாவ் ஷார்ட் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வி ஹாவ் ஆராதனா, அவங்களோட ரிவிஷன் மெத்தட் என்ன, எப்படி ரீகால் பண்றாங்க பயாலஜி அப்படின்னு பார்க்கலாம். ஆராதனா மேம், ஐ ப்ரிஃபர் ஃப்ளோ சார்ட்ஸ் மேம். ஏன்னா வந்து ஒரு சில பேர்த்துக்கு சீக்வென்ஸ் இல்லாட்டி அதெல்லாம் ஈஸியாக மறந்துடும் மேம். அது கார்டியாக் சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா என்சிஆர்டில் வேறு சீக்வென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படி படிக்கிறப்போ அது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்ஸ் போடுறப்போ எல்லாமே சீக்வென்ஸ் வைஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் மேம் எல்லா சாப்டர்ஸ்க்குமே. ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ் தான் நான் ப்ரிஃபர். ஸோ ஆராதனா எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சிருக்காங்க. குட், தட் இஸ் another way of recall. ஓகே, எய்தர் யூ கேன் ஹேவ் ஷார்ட் நோட்ஸ் அல்லது ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ளோ சார்ட்ஸ் வச்சுக்கலாம், ஆர் யூ கேன் ஹேவ் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஒரு சில சாப்டர்ஸ் லைக் பிசியாலஜில டயக்ராம் போட்டு வச்சுக்கலாம், அல்லது சாப்டர்ஸ் லைக் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் எல்லாம் வந்து சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் சார்ட்ஸ் போட்டுக்கலாம். அதாவது அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டிசீசஸ் சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு, டிசிமிலாரிட்டிஸ் என்ன இருக்குங்கிற மாதிரி நீங்க சார்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ரீகால் பண்ணலாம். சிலருக்கு வந்து தியோரி படிக்கிறதுக்கே ரொம்ப போர்டமா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீகால் அண்ட் ரிவைஸ் பயாலஜி கண்டினியூஸ்லி.